بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வகுப்பிலே அருள் புரிய வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய மன்னிப்பையும் அவனுடைய கருணையையும் அவனுடைய அரவணைப்பையும் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்க வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று அதை பிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்த, அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் உலக மக்களை அழைத்த, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே வாழ்ந்த, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே இறந்த மார்க்க அறிஞர்கள், கல்வியாளர்கள், அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாது செய்த போராளிகள், அல்லாஹுடைய தீனுக்காக உதவி செய்த அரசர்கள், செல்வந்தர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளையும் அன்பையும் கருணையும் தந்தருள்வானாக. அனைவரையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அவரிடத்திலே சென்று விட்டார்களோ அவர்களை சொர்க்கத்தில் தங்க வைப்பானாக. நம்மையும் அந்த நல்லவர்களோடு அல்லாஹு தஆலா சேர்த்து வைப்பானாக. ஆமீன். கவனிங்க, சூரத்துல் லைலுடைய படிப்பினைகள் பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் 141வது படிப்பினையிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். கவனிங்க, எந்த வசனங்களுடைய தொடர்ச்சியில் நாம் இதை படித்து வருகிறோம், பார்த்து வருகிறோம். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கல்லதி கல்லப வ தவல்லா வ சயுஜன்னபுல் அத்கல்லதி யுதி மாலஹு யதஸக்கா. இந்த வசனங்களுடைய கருத்துக்கள்ல தான் இப்போது நாம் போய் கொண்டிருக்கிறோம். கவனிங்க, 141வது படிப்பினை. ஒருவன் தன்னை படைத்த இறைவனை மறுப்பதை விட, அவனுடைய மார்க்கத்தை மறுப்பதை விட, அவனுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படியாமல் விலகி செல்வதை விட மாபெரும் துர்பாக்கியம் வேறென்ன இருக்க முடியும்? அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில் புகுந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாவிகள் யார், அந்த நரகத்திற்குரியவர்கள் யார்? இவ்வளவு பெரிய அந்தர்த்துக்கும் நாரன் தலல்லா, கொதித்து கொழுந்து விட்டு எரியக்கூடிய, ஜுவாலை விட்டு எரியக்கூடிய அணையாத அந்த நரக நெருப்பை குறித்து நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அத்தகைய கொடிய நரக நெருப்புக்கு தகுதியான பாவிகள் யார் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா என்பதிலே கூறுகிறான். அல் அஷ்கா ரொம்ப பெரிய கெட்டவன், ரொம்ப பெரிய துர்பாக்கியவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா ரொம்ப கெட்டவன், ரொம்ப துர்பாக்கியவான், இவன் ரொம்ப மோசமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அப்படி என்றால் அந்த ஷகாவத், அந்த துர்பாக்கியம், அந்த மோசமான கெட்ட தன்மைக்கு என்ன காரணம்? அந்த மனிதனை இத்தகைய ஒரு துர்பாக்கியத்திலே தள்ளியது எது? இத்தகைய ஒரு கெட்டவனாக அவனை ஆக்கியது எது? அதுக்கு தான் இந்த படிப்பினையில நம்ம விளக்கத்தை பார்க்கிறோம். அந்த மனிதன் என்ன செய்தான்? அல்லதி கல்லப வ தவல்லா, பொய்ப்பித்தான். யாரை பொய்ப்பித்தான்? சுப்ஹானல்லாஹ், தன்னை படைத்து பரிபாலித்த அந்த ரப்பை அவன் பொய்ப்பித்தான். அவனை பொய்ப்பிக்க முடியுமா? தன்னை மறுப்பதற்கு சமம். நான் இருக்கிறேன் என்று ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளமையை மறுத்தா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அதே போலதான் தன்னை படைத்த இறைவன், அவன் இல்லாமல் எப்படி நான் இந்த உலகத்திலே வந்திருக்க முடியும், வாழ முடியும்? உணவு அவனுடையது, வானம் அவனுடையது, சூரியன் அவனுடையது, நாம் உண்ணுகின்ற உணவு அவனுடையது, எல்லாமே அவனை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த ரஹ்மான், அந்த ரப்புடைய அந்த கருணை இல்லாமல் நாம் எப்படி இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியும், வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? ஆக அந்த இறைவனை மறுப்பது இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த இறைவனுடைய மார்க்கத்தை மறுப்பது. அவன் எப்பேற்பட்ட ரப்பு, எவ்வளவு பெரிய எஜமானன்! மார்க்கம் என்றால் என்ன? அவனுடைய சட்டம், அவனுடைய சட்டத்தை மறுப்பது. அதே போல் அவன் அனுப்பிய தூதருக்கு கீழ்ப்படியாமல் முரண்டு பிடிப்பது, விலகிச் செல்வது. இதை விட வேற என்ன துர்ப்பாக்கியம், வேற என்ன கெட்ட தன்மை வேண்டி இருக்கிறது? அப்ப எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை சொல்ல வருகிறோம் என்றால், சில பேருக்கு சில கேள்விகள் இருக்கும். பொதுவா தமிழ்நாட்டில் கூட அந்த காலத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும், மன்னிக்கணும், அதாவது நாங்கள்லாம் மதரசால படித்து கொண்டிருந்தோம். அப்போ படித்து கொண்டிருக்கும் போது அங்கே உள்ள மஸ்ஜிதுகளுக்கு நாங்கள் தொழ போகும் பொழுது அங்கே உள்ள பாமர முஸ்லிம்கள் கேட்ட கேள்வி, அவர்கள் செய்த செயல்,
அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் இருந்தார், எம்ஜிஆர்னு சொல்லி. அவர் செத்து போயிட்டார், நோய் நொடியிலிருந்து செத்து போனார். அப்போ அந்த பாமர முஸ்லிம்கள் எங்கள்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி எம்ஜிஆர்னு ஒரு நடிகர் இருந்தார், செத்து போயிட்டாரு, அவர் நிறைய தர்மம் நிறைய நல்ல காரியம்லாம் பண்ணியிருக்கிறார். அவங்க விளங்கி வச்சிருந்தது அந்த மாதிரி தானே காட்டுறாங்க சினிமாக்கள்ல ஹீரோக்களை பற்றி. அப்போ கண்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்று ஒரு கூட்டம் பேசி கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டம் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறதுக்காக வேண்டி ஃபாத்திஹா ஓதி கொண்டிருந்தார்கள். இன்னொரு கூட்டம் குர்ஆன் கத்தம் செய்கிறார்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த அறியாமை மட்டுமல்ல, இப்பயும் இந்த அறியாமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜெயலலிதாக்காக வேண்டி பள்ளிவாசல ஃபாத்தியா ஓதுன ஆலிம்சாக்கள் இருக்கிறாங்க, தர்கால ஃபாத்தியா ஓதுன ஆலிம்சாக்கள் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய இப்பயும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக ஒரு மனிதன் இந்த ஈமான் இல்லாமல், இதாஅத்து ரசூல், நபிக்கு பின்னால் வராமல், நபியை ஏற்றுக்கொள்ளாம அவன் எவ்வளவுதான் பெரிய நல்ல காரியத்தை மக்கள் பார்வையில செய்திருந்தாலும் அவன் அல்லாஹுடைய பார்வையில எத்தகையவன்? அல் அஷ்கா, மிகப்பெரிய துர்ப்பாக்கியவன், மிகப்பெரிய கெட்டவன். ஏன்? இதை விட என்னங்க தப்பு கெட்டது இருக்கு? இதை விட பெரிய தப்பு என்ன இருக்கு? அல்லது கஸ்ஸபவத்தவல்லா, ரப்பை அவன் பொய்ப்பித்து விட்டான், தூதர்களை புறக்கணித்து விட்டான், ரப்பு அனுப்பிய மார்க்கத்தை அவன் பொய்ப்பித்து விட்டான் என்றால் இதை விட பெரிய வேற என்ன அவன் கெட்டவன் என்பதற்கு ஆதாரம் தேவை. அதனால எவ்வளவுதான் நன்மைகள் இருந்தாலும் அடுத்தடுத்த படிப்பினைகளை பார்ப்போம், அல்லது முந்தைய படிப்பினைகளை படிச்சிருப்போம், எல்லா பின்னாடி தான் வருது. எல்லா நன்மைகளையும் அழித்து விடும்படியான, எல்லா புண்ணியங்களையும் நீர்மூலமாக்கி விடும்படியான ஒரு பாவம், ஒரு கெட்ட செயல், ஒரு துர்ப்பாக்கியம் தான் இந்த பொய்ப்பித்தல், இணை வைத்தல், நிராகரிப்பு, தூதர்களை புறக்கணித்தல், மார்க்கத்தை பொய்ப்பித்தல் என்ற இந்த செயல்கள் எல்லாம். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம. சரியா? இந்த தமிழ்நாடுகளில் நிறைய முஸ்லிம்கள் ஊர், முஸ்லிம்கள் மட்டும் வசிக்கக்கூடிய ஊர்கள்லாம் இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அந்த நடிகர் மேலே அவ்வளவு பைத்தியமாக இருப்பாங்களாம். அங்கேருந்து சாப்பாடு கட்டிக்கிட்டு அவரை பார்க்கறதுக்கு வருவாங்களாம். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு மார்க்க கல்வி இல்லாததுனால அல்லாஹ் பாதுகாக்கணும். யா அர்ஹமர் ராஹிமீன். கவனிங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஒருவன் தன்னை படைத்த இறைவனை மறுப்பதை விட, அவனின் மார்க்கத்தை மறுப்பதை விட, அவனுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படியாமல் விலகி செல்வதை விட மாபெரும் துர்பாக்கியம் என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். 142வது படிப்பின. இந்த பிரபஞ்சமும் அதன் பிரம்மாண்டமான அமைப்பும், அதில் இருக்கும் ஒவ்வொரு படைப்பும், அதன் இயக்கமும், அவற்றின் படைப்பாளனாகிய அந்த இயக்கமும் போட்டுங்க. சில நேரத்தில் நம்ம பின்னாடி திரும்பவும் உங்களுக்கு கரெக்ஷன் போட்டு இன்னைக்கு அனுப்புவோம். இந்த பிரபஞ்சமும் அதன் பிரம்மாண்டமான அமைப்பும், அதில் இருக்கும் ஒவ்வொரு படைப்பும், அதன் இயக்கமும். இது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கு? சூரியனுடைய இயக்கம், சந்திரனுடைய இயக்கம், காற்றுடைய இயக்கம், எல்லாம் அவற்றின் படைப்பாளனாகிய அல்லாஹுவின் உள்ளமையையும் அவனது ஆற்றலையும் ஞானத்தையும் அறிவையும் தெல்ல தெளிவாக அறிவித்துக் கொண்டிருக்க, அத்தகைய பேரருளாளன், பேரன்பாளன், பேரரசன் அல்லாஹுவை அல்லது அவனது நபிமார்களை பொய்ப்பிப்பதை விட, அல்லாஹுவின் வஹீயுடைய செய்திகளை பொய்ப்பித்து புறக்கணிப்பதை விட கேடும் நாசமும் துர்ப்பாக்கியமும் வேறென்ன இருக்க முடியும்? இது அந்த முந்தைய 141வது குறிப்பினுடைய அதிகப்படியான விளக்கம் தான். சரியா? இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மாண்டமான அமைப்பு, சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் சாதாரணமான விஷயமா? உலக சக்திகள், அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாம, கொஞ்சம் கவனமா கேளுங்க, அல்லாஹுடைய குதிரத்து அல்லாம மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சக்தியை கொண்டு மட்டும் மனிதர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய செயலில் இருந்து, நல்ல கவனிங்கம்மா, அல்லாஹ்வுடைய செயலில் இருந்து ஒரு செயலை, நல்லா கவனிங்க, ஒரு செயலை ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்ய நினைத்தாலும் முடியுமா? முடியாது. அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் எத்தனை கோடிக்கணக்கான செயல்களை அல்லாஹு தாலா செய்து கொண்டிருக்கிறான் அவனுடைய குன் என்ற ஆற்றலை கொண்டு. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐயகூல லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ் அக்பர். சுப்ஹானல்லதி பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷை. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. வெளிச்சமாக்கணும்,
உலகத்தில் உள்ள அத்தனை சக்திகளும் சேர்ந்து உலகத்தினுடைய ஒரு பகுதியை, உலக நாடுகளில் ஒரு நாட்டை முழுமையா வெளிச்சமாக்க வேண்டும் என்றால் சாத்தியமாது? அல்லது உலகத்தில் அல்லாஹு தாலா ஒரு வெயிலை அனுப்பி அந்த பூமியை வறண்டு போக செய்தானே, அந்த பூமியை செழிப்பாக்க வேண்டும் என்றால் முடியுமா? மனிதர்களால ஒரு மரத்தை மனிதர்களால உருவாக்க முடியுமா அல்லாஹுடைய உதவி இல்லாம? நினைச்சு பாருங்க. ஏன் ஒரு சின்ன கொசு இந்த கொசுவை மனிதனால படைக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் ضرب مثل فاستمعوا له ان الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وان يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. மக்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. என்ன உதாரணம்? நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஈயை படைக்க நினைத்தால் கூட முடியாது. ஏன்? அந்த ஈ அவர்களுடைய உணவுகளில் ஏதாவது ஒன்றை எடுத்து சென்றால் அதை கூட பறிக்க முடியாது, தடுக்க முடியாது. நீங்களும் பலவீனமானவர்கள், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களும் பலவீனமானவை, அதாவது முற்றிலும் சக்தி அற்றவை. அப்ப இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம், அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டமும் அவ்வளவு பிரம்மாண்டமானது. சொல்றாங்க அறிவியலாளர்கள், என்ன சொல்றாங்க, ஒரு தண்ணி சொட்டை கூட மனிதனால படைக்க முடியாதாங்க. ஒரு தண்ணி சொட்டு, ஒரு சொட்டு, ஒரு டிராப், ஒரு சிங்கிள் டிராப், இந்த தண்ணி சொட்டை மனிதனால படைக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா படைத்த படைப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பயன் தரக்கூடிய அல்லது அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை மனிதனால செய்ய முடியுமே தவிர எந்த ஒரு பொருளையும் இல்லாமையிலிருந்து தானாக மனிதனால் உருவாக்கி காட்டவே முடியாது. ஒரு கண்ணு, மனுஷனுக்கு ஒரு கண்ணை உண்டாக்க, ஒரு கண்ணை படைச்சு வைக்க ஃபிட் பண்ண முடியுமா? ஒரு காதுல உள்ள கேட்கக்கூடிய சக்தியை படைச்சு உண்டாக்க முடியுமா மனுஷனால? ஒன்றும் முடியாது. கவனிங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் 143வது படிப்பினர். அப்ப திரும்ப ஒரு தடவை படிச்சிடும் 142. கவனிங்க, இந்த பிரபஞ்சமும் அதன் பிரம்மாண்டமான அமைப்பும் அதில் இருக்கும் ஒவ்வொரு படைப்பும் அதன் இயக்கமும் அவற்றின் படைப்பாளனாகிய அல்லாஹுவின் உள்ளமையை சுட்டி காட்டுகிறது. சரியா? அதே போல அவனுடைய ஆற்றலை, ஞானத்தை, அறிவை தெல்ல தெளிவாக அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அல்லாஹு தஆலா பேரருளாளன், பேரன்பாளன். அந்த அல்லாஹ்வை, அவனுடைய நபிமார்களை பொய்ப்பிப்பதை விட, அல்லாஹ்வுடைய வஹீயுடைய செய்திகளை பொய்ப்பிப்பதை விட ஒரு கேடு, ஒரு நாசம், ஒரு துர்ப்பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும்? 143வது படிப்பினை. யாரின் கட்டளையினால் இந்த உலக வாழ்க்கைக்கு மனிதன் வந்தானோ, இது எல்லாம் அதை கொண்டு தொடர்ச்சியா வரக்கூடியதான். எது? அல் அஷ்கா அல்லதி கذب வதவல்லா. யாரின் கட்டளையினால் இந்த உலக வாழ்க்கைக்கு மனிதன் வந்தானோ, மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் யாரின் காற்றை சுவாசித்து, யாரின் உணவை உண்டு, யாரின் நீரை குடித்து, யாருடைய வானத்திற்கு கீழும் பூமிக்கு மேலும் வாழ்கிறானோ, அந்த வல்லோனின் செய்திகளை பொய்ப்பிப்பதை விட, புறக்கணிப்பதை விட மனிதனின் துர்ப்பாக்கியத்திற்கு வேற என்ன வேண்டும்? இவ்வளவு பெரிய அநியாய அக்கிரமத்தை செஞ்சுட்டு நான் தான தர்மம் செய்த, நான் நல்லவனா இருந்தேன், பொய் சொல்லல, நான் யாரையும் ஏமாத்தல அப்படின்னு வர முடியுமா? என்ன பிரயோஜனம்? செஞ்சதா எல்லாமே. ஆனா இது எல்லாத்தையும் அழித்து நாசமாக்கக்கூடிய ஒரு கெட்டதை செய்துட்டு வந்திருக்கிறாயே, அதோட முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதான். 144வது படிப்பினை. மனிதன் உலகம் நிரம்ப நன்மைகளையும் புண்ணியங்களையும் செய்திருந்தாலும் எல்லாம் அது தொடர்ச்சியாதான். இந்த தக்தீப் தவல்லி, பொய்ப்பித்தல், புறக்கணித்தல், குஃபுர், ஷிர்க், நிராகரித்தல், இணை வைத்தல், இது எல்லாமே அப்படியே ஒன்றுக்கொன்று பொருள் தரக்கூடிய, பொருளால் ஒருங்கிணைந்த, ஒன்றை அவசியமாக்கி கொள்ளக்கூடிய குற்றங்கள் தான். எது? பொய்ப்பித்தல், புறக்கணித்தல், இணை வைத்தல், நிராகரித்தல், நம்பிக்கை கொள்ளாமல் இருத்தல், எல்லாமே சேர்ந்து. கவனிங்க, மனிதன் உலகம் நிரம்ப நன்மைகளையும் புண்ணியங்களையும் செய்திருந்தாலும் அத்தனையையும் அழித்து விடும் அளவிற்கு மோசமான பாவம்தான் இந்த பொய்ப்பித்தலும் புறக்கணித்தலும். ஆகவேதான் காஃபிர்களின் அமல்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு எல்லாம் இப்ப பதில் வந்துடும். கவனிங்க, وَقَدِمْنَا إِلَى مَا عَمِلُوا مِنْ عَمَلٍ فَجَعَلْنَاهُ هَبَاءً مَنْثُورًا. அல்லாஹுவை நிராகரித்த அவர்கள் செய்த நற்செயல்களை
அல்லாஹ்வை நிராகரித்த அந்த மக்கள் காஃபிர்கள் இருக்காங்களே, அவர்கள் செய்த நற்செயல்களை நாம் அவற்றுக்கு கூலி கொடுப்பதற்காக நாடுவோம். ஏதாவது இவனுக்கு புண்ணியத்துக்கு நம்ம கூலி கொடுப்போமான்னு சொல்லி என்ன குஃபுர் இருக்குது. ஆக அவற்றை பரத்தப்பட்ட புழுதியாக நன்மைகள் இல்லாமல் ஆக்கிவிடுவோம். முடிஞ்சு போச்சு, எல்லாம் டிஸ்ட்ராய்டு, அழிக்கப்பட்டு விட்டது. சரியா? மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், مثل الذين كفروا بربهم أعمالهم كرماد اشتدت به الريح في يوم عاصف لا يقدرون مما كسبوا على شيء ذلك هو الضلال البعيد. தங்கள் இறைவனை நிராகரித்தவர்களுடைய செயல்களின் உதாரணம் புயல் காலத்தில் காற்று கடுமையாக அடித்து சென்ற சாம்பலை போல் அவர்களுடைய அமல்கள் இருக்கின்றன. தாங்கள் செய்ததிலிருந்து நன்மை எதையும் அடைய அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். இதுதான் வெகு தூரமான வழிகேடாகும். முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு. துன்யாலேயே எல்லாம் கலாஸ், ஆகிரத்தில் வந்த ஒன்றும் கிடைக்காது. மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَمَنْ يَكْفُرْ بِالْإِيمَانِ فَقَدْ حَبِطَ عَمَلُهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. இன்னும் எவர் நம்பிக்கை கொள்ள மறுக்கிறாரோ அவருடைய நற்செயல் திட்டமாக அழிந்துவிடும். இன்னும் அவர் மறுமையில் நஷ்டவாளிகளில் இருப்பார். மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَلَوْ أَشْرَكُوا لَحَبِطَ عَنْهُمْ مَا كَانُوا يَعْمَلُونَ. யாரை பத்தி? எல்லா நபிமார்களுடைய ஒரு பெரிய பட்டியலை அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், இஸ்மாயில், தாவூத், சுலைமான், மூசா, ஈசா, யூசுப், தில்கிஃபில், யூனுஸ், ஐயூப், எல்லாம் ஒரு லிஸ்ட் அல்லாஹ் அப்படியே கொண்டு வர்றான். நூஹ், ஹூது, எல்லாம் கொண்டு வந்துட்டு கடைசியில ஒரே வரியில் அல்லாஹ் முடிக்கிறான், இவர்கள் இணை வைத்தாலும் இவர்கள் செய்த நன்மைகள் அழிந்துவிடும். முடிஞ்சிச்சு. அல்லாஹ் பாதுகாப்பான, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதுவே அவர்களுடைய நேரான வழியாகும். தன் அடியார்களில் தான் நாடியவர்களை அதன் மூலம் நேரு வழி நடத்துகிறான். இன்னும் அவர்கள், அதாவது மேற்கூறப்பட்ட நபிமார்கள் இணை வைத்தால் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை அவர்களை விட்டு அழிந்துவிடும். மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், இது யாரை பார்த்து? நம்ம நபியை பார்த்து சொல்றான். وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. திட்டவட்டமாக உமக்கும் முன் உள்ளவர்களுக்கும் வஹி அறிவிக்கப்பட்டுள்ளதாவது, என்ன அறிவிக்கப்பட்டுள்ளது? நீர் இணை வைத்தால் உமது அமல்கள் நாசமாகிவிடும், இன்னும் நீர் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவீர். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை செய்யறான். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. ஆக இந்த ஷிர்க், குஃப்ரு, பொய்ப்பித்தல், நபிமார்களை புறக்கணித்தல், இதெல்லாம் எப்பேற்பட்ட கேடுகட்ட துர்ப்பாக்கியம் என்றால், இதை யார் செய்தார்களோ, இத்தகைய குற்றத்தில் யார் சிக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த நன்மையும் இருக்காது. இதுதான் கடைசி அந்த தரஜா. இதுல தொட்டுட்டானா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எதுலையுமே அவன் உருப்பட முடியாது. 145வது படிப்பின கவனிங்க. ஆம், யார் அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்பிப்பாரோ, அவனது தூதர்களை புறக்கணிப்பாரோ, அவர் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த, திரும்ப கவனிங்க, ஆம், யார் அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்பிப்பாரோ, அவனது தூதர்களை புறக்கணிப்பாரோ, அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த வாழ்க்கை இருக்கா இல்லையா, வாழ்க்கையையும் மகத்தான வாய்ப்பையும் வீணாக்கி விட்டார். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்திருந்தான். என்ன சான்ஸ்? மாபெரும் சொர்க்க ராஜ்யத்துல மட்டற்ற இன்பங்கள், அவ்வளவு பெரிய அருள்கள்ல வாடுவதற்கு ஒரு சின்ன ஒரு தயாரிப்பு, ஒரு ஈமான், ஒரு அமல சாலிஹை கொண்டு வான்னு அல்லாஹ் ஒரு சான்ஸ் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ், தவற விட்டுட்டான், நாசமாக்கிட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். யா அல்லாஹ், நமக்கெல்லாம் ஈமான் கிடைச்சிச்சே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். ஆம், யார் அல்லாஹுவின் வசனங்களை பொய்ப்பிப்பாரோ, அவனது தூதர்களை புறக்கணிப்பாரோ, அவர் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த வாழ்க்கையையும் மகத்தான வாய்ப்பையும் வீணாக்கி விட்டார். தனக்கு தானே நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டார். மிகப்பெரிய நிரந்தரமான துர்ப்பாக்கியத்தை அவர் தேடிக்கொண்டார். நபிமார்களுடைய தந்தைகளுக்கு, தாய்களுக்கு
நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு, நபிமார்களுடைய உறவுகளுக்கு கிடைக்காத ஒரு மகத்தான பாக்கியம் ஈமான் என்ற அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குங்க. அல்லாஹ் அக்பர். அருமை தெரியாம இருக்கிறோம் நம்ம. தனக்குத்தானே அவர் நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டார். மிகப்பெரிய நிரந்தரமான துர்ப்பாக்கியத்தை அவர் தேடிக்கொண்டார். அவர் இந்த வாழ்க்கையை கொண்டும் அல்லாஹுவின் அருளை கொண்டும் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதின் மூலமாக அவனது தூதர்களை பின்பற்றுவதின் மூலமாக மகத்தான சொர்க்க வாழ்க்கையை தேடியிருக்க முடியும். ஆனால் அதை செய்யாமல் திமிரு கொண்டு பெருமையடித்து பொய்ப்பித்து நிராகரித்து புறக்கணித்து சென்றார். ஆக இதைவிட வேறென்ன துர்ப்பாக்கியம் இருக்க முடியும்? புரியுதா? நாளைக்கு மறுமையில அடியான் வருவானா, வந்து அல்லாஹ்ட்ட சொல்வானா, சரியா? பின்னாடி சில வசனங்கள் வரும், அந்த வசனங்களுடைய விளக்கங்கள் தான் அந்த ஹதீஸ் வருது. அடியான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் போய் நிற்கும்போது அல்லாஹ்ட்ட சொல்வானா, யா அல்லாஹ், என் பொண்டாட்டி, என் புள்ள, என் அம்மா, எங்கள் அத்தா, உலகத்தில் நான் வச்சிருந்த சொத்து எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிடா ரப்பே, தயவுசெய்து இந்த நரகத்தில் என்னை தள்ளிடாதடா அல்லாஹ், வேணாண்டா, நரகம் தாங்க முடியலடா அப்படிம்பானா. அல்லாஹ் கேட்பானா, அட பாவிப்பேல, நான் இதெல்லாம் எனக்கு எதுக்குடா, நான் இதை விட ரொம்ப லேசான ஒரு வேலையை தான் உன்னை செய்ய சொன்னேன், எனக்கு ஷிர்க்கு செய்யாதேன்னு சொன்னேன், அதை செஞ்சுட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க. அல்லாஹ் அக்பர். சரியா? 146வது படிப்பினை இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு நம்ம முடிக்கிறதுக்கு பார்ப்போம். சரி, அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். சரி வேணாம், இப்படி கேள்வி கேட்டால் எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்கிறது, உல்டா ஜவாப் தான் வருது. ஒருத்தங்க மட்டும்தான் கரெக்டாக சொன்னாங்க. கவனிங்க, 146வது படிப்பினை, பொய்ப்பித்தலும் புறக்கணித்தலும் பாவங்களிலேயே மிக கொடியதாக இருப்பதை போன்று இப்போ அடுத்தது, வஸயுஜன்னபுல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா. இப்போ அல் அஷ்யாஉ துஅரஃபு பி அضدادஹா, ஒன்றை புரியறதா இருந்தா ஒன்றுக்கு ஆப்போசிட். இது ரொம்ப நல்லதுன்னா அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப கெட்டதுன்னு என்ன இருக்கு அதோட சேர்த்து பார்த்தா இது புரியும். இது ரொம்ப கெட்டதுன்னு சொன்னா ஏன், அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல ரொம்ப நல்லது என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி தான் முரண்பட்ட ரெண்டு பொருட்களை ஒன்றை அறியும் பொழுது இன்னொன்றை புரிவது நமக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் அல் அஷ்கா, மிகப்பெரிய கெட்டவன் யாருங்க அவன்? அல்லதி கதபவத்தவல்ல, அவன் தான் பொய்ப்பித்தவன், அவன் தான் புறக்கணித்தவன். அப்ப என்ன அர்த்தம் தெரியுது இங்க இருந்து? அப்ப இதற்கு எதிரில் இருக்கக்கூடிய குணம் அது என்ன? உண்மைப்படுத்துது. அல்லாஹ் ஒரு ரசூலும் சொல்லிட்டா உடனே அதை உண்மைன்னு ஏற்றுக்கொள்ளணும். அதே போல அல்லாஹ் ஒரு ரசூலும் ஒரு கட்டளையை கொடுத்துட்டா உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். அந்த தஸ்தீக், அந்த இத்தாஅத், அப்ப அது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ரொம்ப பெரிய அஸ்அத், ரொம்ப பெரிய நர்பாக்கியசாலிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. யாரு எந்த அளவுக்கு, நல்ல கவனிங்க, யாரு எந்த அளவுக்கு நர்பாக்கியத்தினுடைய உச்சத்தை சிகரத்தை எட்ட நினைக்கிறாரோ அவர் அந்த அளவு தன்னுடைய உள்ளத்துல தஸ்தீக், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் உண்மைப்படுத்துறது, அல்லாஹ்வுடைய வாக்கையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாக்கையும் உண்மைப்படுத்துறது, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கீழ்ப்படுகிறதுல தன்னை எந்த அளவு இறக்கி கொண்டிருப்பாரோ உறுதிப்படுத்தி கொண்டிருப்பாரோ அவர் அந்த அளவு அல்லாஹ்விடத்துல நர்பாக்கியத்துல உயர்ந்து கொண்டே போவார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஒரு மகத்தான தரஜாவை இந்த தஸ்தீக் உண்மைப்படுத்துவதிலேயும் இத்தாஅத்திலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதே போல ஒவ்வொரு சஹாபிக்கும் அவர்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி அந்த நர்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். புரியுதா? யா அல்லாஹ், இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு என்னன்னு சொன்னா நோய், அதுலேயும் இந்த தருதலை தௌஹீது, அப்புறம் குழப்பம், ஷிருக்கு, கபர் வணக்கம் எல்லாம் வந்ததுனால ஈமான் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகுது. ஷிருக்கு குஃபுரில் ஒரு கூட்டம் இருந்துச்சு, சரி அதுக்கு ஒரு பிரச்சாரம் செஞ்சு அந்த ஷிருக்கு தர்கா வழிபாடு ஷேக்குமார்கள் வழிபாடுலேருந்து மக்களை வெளியாக்குனாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கடைசியில் அந்த கூட்டம் என்ன பண்ணது? எந்த ஒரு நல்ல வழியை சொல்லி மார்க்கத்தில் மக்களை கொண்டு வந்தார்களோ அந்த நல்ல வழியிலேயே சந்தேகத்தை உண்டு பண்ணி ஒரு நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை பொய்ப்பிக்கிறது, மறுக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தன்மைகளை கிண்டல் பண்றது. அந்த அடிப்படையிலே கடைசியில எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க மார்க்கத்தை? ஒரு மனிதனுடைய புரிதலுக்கு கீழே அவர் சரி கண்டால் சரி, அவர் தவறு என்றால் தவறு,
அவர் எதை சொல்றாரோ அது சரி, அவர் எதை மதிக்கிறாரோ அதை மதிக்கணும், அவர் எதை கிண்டல் அடிக்கிறாரோ விமர்சனம் பண்றாரோ அது எதா இருந்தாலும் சரி, குர்ஆன் வசனமா இருந்தாலும் சரி, நபியா இருந்தாலும் சரி, சஹாபாக்களா இருந்தாலும் சரி, நாங்களும் கிண்டல் அடிப்போம், விமர்சனம் செய்வோங்கிற அளவுக்கு உம்மத்துடைய ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு விட்டு விட்டார். புரியுதா? அதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்து அப்படின்னு ஒரு நல்ல பேரை, எப்படி நல்ல பாம்புன்னு சொல்லிட்டு உலகத்திலேயே மோசமான விஷப்பாம்புக்கு பேர் வச்சிருக்காங்களா இல்லையா, நல்ல பாம்புன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவ்வளவு பெரிய கெடுதிகள் உடைய அந்த ஒரு ஜமாத்துக்கு தௌஹீத் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டாங்க. மற்றபடி அவங்களோட நமக்கு என்ன முரண்பாடு இருக்கு? நமக்கு ஒன்றும் கிடையாது. நிறைய நல்ல காரியங்கள் செய்றாங்க, எல்லாம் செய்றாங்க. செஞ்சு என்ன பண்ண? அடிப்படையில் கை வச்சுட்ட தஸ்தீக், அல்லாஹ்வையும் ரசூலையும் உண்மைப்படுத்துதல் என்ற அந்த பேசிக் அஸ்திபாரத்தில் சந்தேகத்தை உண்டு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அவங்களுடைய கேள்வி பதில பாருங்க. குறிப்பா வருங்காலத்தில், அதாவது சமீபமாக தொடர்ச்சியா ஒரு வாரத்துக்கு ஒரு ஹதீஸை மறுக்கணும்னு திட்டம் போட்டு மேடைக்கு வராங்க. சஹீஹான ஹதீஸுகளை அப்படி வாழைப்பழத்தில் விஷத்தை ஏற்றின மாதிரி ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகிவிட்டது? அவங்க கூட்டத்தார்களுக்கு எந்த சஹீஹான ஹதீஸை எடுத்தாலும் ஒரு சந்தேகம். இது அண்ணன்ட்ட கேட்போம், அண்ணன் இதுக்கு என்ன கருத்து சொல்றாரு, இது சரியா வருமா? அதே போல் இது சஹீஹ் தான் இருந்தாலும் இதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அலசி பார்ப்போம், அது எப்படி கருத்து சரியா வருதா அப்படின்னு சொல்லி இவர் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாராம். எல்லாம் எங்கே போய் நிற்கிதோ தெரியலங்க. கவனிங்க 146வது படிப்பினை. பொய்ப்பித்தலும் புறக்கணித்தலும் பாவங்களிலேயே மிக கொடியதாக இருப்பதை போன்று நம்பிக்கை கொள்வதும் கீழ்ப்படிதலும் நன்மைகளிலேயே மிகப்பெரிய நன்மையாக இருக்கிறது. ஆகவேதான் யாரு ஷிர்க் குஃப்ரு செய்யாமல் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவராக இறந்து விடுவாரோ அவர் நிச்சயமாக தண்டனையை கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லது அல்லாஹ்வின் கருணையால் விசேஷமாக மன்னிக்கப்பட்டு கண்டிப்பாக ஒரு நாள் சொர்க்கத்திற்கு செல்வார். அல்லாஹ் அக்பர். அப்ப ஷிர்க் இல்லாம தௌஹீதோட ஈமானோட ஒரு மனிதர் சென்று விடுவார், ஆனா கண்டிப்பா அவருக்கு சொர்க்கம். ஏன்னா இது அவ்வளவு பெரிய நன்மை இது. பிறகு அவர் அங்கு நிரந்தரமான இன்ப வாழ்க்கையிலே தங்கி விடுவார். அவர் அங்கிருந்து வெளியேற மாட்டார். குஃபுரும் ஷிருக்கும் உள்ளவர்கள், நல்ல கவனிங்க, குஃபுரும் ஷிருக்கும் தனிப்பாரா வைக்கிறோம். குஃபுரும் ஷிருக்கும் உள்ளவர்கள் ஒருபோதும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அவர்கள் ஏனைய நன்மைகளை மலையளவு செய்திருந்தாலும் சரியே. அது மட்டுமல்ல, நரகத்தில் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். அதாவது இருக்குதா எது? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹு தாலா ரொம்ப கருணையாளங்க, ஒரு அளவுக்கு நரகத்தில் தண்டிப்பான், அதோட அவங்களெல்லாம் விட்டுடுவான சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான், ஆனால் அவங்களெல்லாம் அப்படியே அழிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு சொர்க்கத்தையும் சொர்க்கவாசிகளை மட்டும் அல்லாஹ் நிரந்தரமாக வைத்துக் கொள்வான் என்று இவர்கள் ஒரு லாஜிக்கு, அல்லாஹ்வுடைய கருணைக்கு இவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. நரகத்திற்கு அல்லாஹு தாலா முஷ்ரிக்குகளை குஃபார்களை ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா அபதான் சொல்றான். புரியுதுங்களா? எப்படி மூமின்களுக்கு சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது காலிதீன ஃபீஹா அபதாங்கிறானோ அதே போல நரகத்தை குறித்து அல்லாஹ் நரகவாசிகளுக்கு சொல்லும்போது அதான் சொல்றான். அதனால சொர்க்கமோ நரகமோ, புரியுதுங்களா, முடியவே முடியாது. அதாவது மூமின்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு கதவுகள் சாத்தப்பட்டு விடும். குஃபார்கள் முஷ்ரிக்குகள் அதிலே நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். கவனிங்க, குஃபுரும் ஷிருக்கும் உள்ளவர்கள் ஒருபோதும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அவர்கள் ஏனைய நன்மைகளை மழையளவு செய்திருந்தாலும் சரியே. அது மட்டுமல்ல, நரகத்தில் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். ஆக ஒரு மனிதன் நிரந்தர நரக வாழ்க்கைக்கு காரணமான ஒரு மனிதனுடைய நிரந்தர நரக வாழ்க்கைக்கு காரணமான இந்த பொய்ப்பித்தல் புறக்கணித்தலை விட வேறென்ன துர்ப்பாக்கியம் இருக்க முடியும்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. கவனிங்க 147வது படிப்பினை. இப்ப இதுக்கு நேர் எதிரில் நம்ம வரோம். ஈமான் கொடுக்கப்பட்டவர் தான் நற்பாக்கியம் கொடுக்கப்பட்டவர். குஃபுர் ஷிர்கை தேர்ந்தெடுத்தவர் தனக்கு மிகப்பெரிய துர்ப்பாக்கியத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார். தனக்குத்தானே அநீதி இழைத்து கொண்டார். நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத மாபெரும் நஷ்டத்தை தனக்கு தேடிக்கொண்டார். ஆக இந்த உலகத்திலும் அவரால் தனது வாழ்க்கையை கொண்டும் செல்வத்தை கொண்டும் நிரந்தரமான இன்பத்தை அனுபவிக்க முடியவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. துன்யால என்ஜாய் பண்ணிட்டாருங்க. என்ன பண்ண துன்யாயில எத்தனை வருஷம் என்ஜாய் பண்ணிருப்பாரு? மொத்தமா ஒரு 10 வருஷம் ஜாலி பண்ணிருப்பாரா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நோய் நொடி பலவீனம் வீக்னஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மௌத் ஆகிட்டா எல்லாம் போச்சு. அப்ப துன்யாவும் நஷ்டம் அவருக்கு, ஆகிரத்து நிரந்தரமான நஷ்டம். எந்த ஒரு துன்யாவுக்காக ஆகிரத்தை விட்டானோ அந்த துன்யாலையும் அவன் நிரந்தரமா இருக்கல.
புரியுதா? எந்த துன்யா மேல ஆசைப்பட்டு ஆகிரத்தை விட்டானோ கடைசியில அந்த ஆகிரத்துல நிரந்தரமா போயிட்டான். கதை கவனிங்க. ஈமான் கொடுக்கப்பட்டவர் தான் நர்பாக்கியம் கொடுக்கப்பட்டார். குஃபுரு ஷிர்கை தேர்ந்தெடுத்தவர் தனக்கு மிகப்பெரிய துர்பாக்கியத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டார். நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத மாபெரும் நஷ்டத்தை தனக்கு தேடிக்கொண்டார். ஆக இந்த உலகத்திலும் அவரால் தனது வாழ்க்கையை கொண்டும் செல்வத்தை கொண்டும் நிரந்தரமான இன்பத்தை அனுபவிக்க முடியவில்லை. மறுமையிலோ அவரின் செல்வங்களோ அரசாங்கமோ படைபலமோ செல்வாக்கோ எதுவும் அவர்களுக்கு எவ்விதமான பலனையும் கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் அரசனாக அல்லது மந்திரியாக அல்லது பெரிய செல்வந்தனாக மரியாதையோடு விரும்பிய சுகத்தோடு வாழ்ந்து என்ன பலன்? மறுமையில் இவை எதுவும் அவருக்கு எவ்வித பலனையும் கொடுக்காமல் ஆகிவிடும். ஆக இதைவிட வேறென்ன துர்ப்பாக்கியம் இருக்க முடியும்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆகவேதான் காஃபிர்கள் கவனிங்க, மறுமையில் தாங்கள் பிறந்திருக்கவே கூடாது, அல்லது மண்ணோடு மண்ணாக ஆகிவிட வேண்டுமே, அல்லது மீண்டும் ஒரு முறை இந்த உலக வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டுமே, அப்படி திரும்பினால் பொய்ப்பிக்காமல் புறக்கணிக்காமல் நம்பிக்கை கொண்டு கீழ்படிந்து நல்லவர்களாக ஆகிவிடுவோம் என்று கூறி அழுவார்கள், கதறுவார்கள். ஆனால் அவர்களின் அழுகையோ கதறலோ அவர்களுக்கு எவ்விதமான பலனையும் கொடுக்காது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. புரியுதா? குரானை படிச்சு பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நான் குரான்ல உள்ள வசனங்களை தான் வாக்கியங்களை தான் இந்த வசனத்திற்கு விளக்கமா எழுதியிருக்கிறேன். புரியுதா? தமிழ் வாக்கியம் எல்லாம் அந்த குரான் வசனங்களுடைய கருத்து தான். கவனிங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் குரானுடைய தர்ஜுமாவை தொடர்ந்து படித்து வரக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் எந்தெந்த வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வரும். கவனிங்க. 148வது படிப்பினை. மறுமையின் நரக தண்டனையை மக்கள் அறியாததால் அல்லது அதை நம்பிக்கை கொள்ளாததால் அல்லது அதன் நம்பிக்கை அவர்களுக்கு பலவீனமாக இருப்பதால் தான் அவர்கள் பொய்ப்பிப்பதிலும் புறக்கணிப்பதிலும் சென்று விடுகின்றனர். மக்கள் ஏன் இந்த பொய்ப்பிக்கிறத புறக்கணிக்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க? எப்படி போய் அதுல சறுக்குறாங்க? ஒரு மனுஷன் ஏன் இந்த மாதிரி ஒரு குஃபருடைய ஷிர்க்குடைய பாவத்துடைய வழியை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அதுக்கு என்ன காரணம்? மறுமையினுடைய நரக தண்டனை எப்படிப்பட்ட அதாபுங்கிறது அவனுக்கு தெரியல, அல்லது தெரிஞ்சாலும் சொல்லப்பட்டாலும் அதன் மேல அவனுக்கு நம்பிக்கை வரல, அல்லது நம்பிக்கை இருக்கு ஆனா நம்பிக்கை வீக்கா இருக்கு, பலவீனமா இருக்கு. அதனால் இது யாருக்கு உள்ளது? குறிப்பா முஸ்லிம்கள்ல மூமின்கள்ல பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு உள்ளது. அப்ப குஃபார்களாக இருந்தா முஷ்ரிக்குகளா இருந்தா ரெண்டுல ஒன்று அறவே அவங்களுக்கு நரகம்னா என்னன்னு தெரியல, முஸ்லிம்கள் அவங்களுக்கு சொல்லல, அவங்களும் குரானை எடுத்து படிக்கல. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த மக்கள் மாதிரி அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஆனா நம்பிக்கை கொள்ள மறுத்தார்கள். அப்ப மறுமையின் நரக தண்டனையை மக்கள் அறியாததால் அல்லது அதை நம்பிக்கை கொள்ளாததால் அல்லது அதன் நம்பிக்கை அவர்களுக்கு பலவீனமாக இருப்பதால் தான் அவர்கள் பொய்ப்பிப்பதிலும் புறக்கணிப்பதிலும் சென்று விடுகின்றனர். இறுதியாக அவர்கள், நல்ல கவனிங்கம்மா, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நரகத்திலிருந்து. மனசுல துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? கவனிங்க. இறுதியாக அவர்கள் கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பில் வீசி எறியப்பட்டு நெருக்கடியான இடங்களில் அடைக்கப்பட்டு தாரினாலான, தாறு தெரியுமா, இந்த ரோடு போறதுக்கு போறாங்கல்ல, இதுதான் தாறு. இதெல்லாம் கசடு தான், அந்த எண்ணெய்களுடைய கசடு. இந்த காலத்துல பெட்ரோலியம் ப்ராடக்டுடைய கசடு மாதிரி இதெல்லாம் முந்தைய காலத்துல இருந்துதான். கரும்பு சக்கை, அந்த சக்கை, இந்த சக்கையில இருந்து மனுஷன் முந்தி இருந்ததை முந்தி நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு பயன்படுத்தியதான் டெவலப் செஞ்சிருக்கானே தவிர இன்னும் புதுசா ஒண்ணு இவன் கொண்டு வரல. ரொம்ப பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, என்னமோ உலகமே இப்பதான் பிறந்த மாதிரி, இப்போ உள்ளவங்க தான் எல்லாத்தையும் புதுசா செய்யற மாதிரி. கவனிங்க. இறுதியாக அவர்கள் கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பில் வீசி எறியப்பட்டு நெருக்கடியான இடங்களில் அடைக்கப்பட்டு தாரினால் ஆன சட்டைகள் அணிவிக்கப்பட்டு கள்ளி மரங்கள் உணவாக கொடுக்கப்பட்டு கடுமையாக சூடு காட்டப்பட்ட உருக்கப்பட்ட செம்புகளையும் முற்றிலும் சூடேறிய கொதி நீரையும் நரகவாசிகளின் சீழ் சலங்களையும் குடிக்க வைக்கப்பட்டு பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு சம்மட்டிகளால் அடிக்கப்பட்டு நெருப்பு மலைகளிலிருந்து உருட்டி விடப்பட்டு நெருப்பு சட்டைகளும் போர்வைகளும் அணிவிக்கப்பட்டு இழிவுக்கு மேல் இழிவை சந்திப்பார்கள் என்றால் இதைவிட வேற என்ன துர்ப்பாக்கியம் இருக்க முடியும்? அல்லாஹ் நம்மை
பாதுகாப்பானாக. அப்ப இந்த குஃப்ரு ஷிர்கு எவ்வளவு பெரிய அதாபிலே கொண்டு போய் அவர்களை தள்ளிவிட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. 149வது படிப்பினை கவனிங்க. 149வது படிப்பினை. ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில், நல்ல கவனிங்கம்மா, ஒரு மனுஷன் இந்த உலக வாழ்க்கையில அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நுண்ணறிவே இருக்குது. என்ன செய்ய கொடுக்கப்பட்டிருந்தும் அந்த அறிவை கொண்டு தனது இறைவனை அறியவில்லை என்றால், அவனது அத்தாட்சிகளை புரியவில்லை என்றால், நபிமார்களின் அழைப்பை ஏற்கவில்லை என்றால் அவன் மிகப்பெரிய துர்பாக்கியவனாக ஆகிவிடுகிறான். அல்லாஹு அக்பர். புரியுதா? வஃபி குல்லி ஷைஇன் லஹு ஆயாத்துன் ததுல்லு அலா அன்னஹுல் வாஹிதுல் அஹது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பிலும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. படைத்த ஒருவன் ஏகன் நிகரற்றவன் என்பதற்கு அறிவிக்கக்கூடிய அத்தாட்சிகள் இருக்குது. இவ்வளவு பெரிய அத்தாட்சியை மறுத்தானா எவ்வளவு பெரிய ஒரு முட்டாளா இருப்பான். ஒரு கிராமவாசிட்ட கேட்டாங்களாம், ஒரு பூமியின் கிராமவாசிட்ட, அதாவது பெரிய அந்த மேற்கத்திய அறிவாளிகள், நீ எப்படா உனக்கு என்னடா அறிவு இருக்குது, நீ இறைவனை கண்டுபிடிச்சிட்ட, இறைவன் அல்லான்னு ஒருத்தனை நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த மேற்கத்திய முட்டாள்கள் கேட்குறாங்க. அந்த ஆராபி கிராமவாசி பாருங்க பதில் சொன்னாரு பாருங்க, ஆனா முட்டாளு யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்க உனக்கு முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா நீ ஒரு பாலைவனத்தில் போகும் பொழுது அங்க ஆட்டு புழுக்க இருந்தா ஆடு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிற, மாட்டு சாணி இருந்தா மாடு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிற, ஒட்டக சாணி இருந்தா அங்க ஒட்டகம் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிற, மனிதர்களுடைய காலடியை பார்த்து இங்கு யாரோ நடந்து சென்றிருக்கிறார்கள் என்று நீ தெரிந்து கொள்கிறாய். இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய வானங்களும் பூமியும் சூரியனும் சந்திரனும் தன்னை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் என்று உனக்கு அறிவிக்கவில்லையா? முட்டாளே முட்டாளே முட்டாளே, யாருடா முட்டாளுன்னு சொல்லிட்டு. புரியுதா? அல்லாஹ் சிந்திக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் அறிவை கொடுப்பான், அல்லாஹ்வை சிந்திக்கிறவங்களுக்கு அல்லாஹ் அறிவை பிச்சுக்கிட்டு கொடுத்துருவான். புரியுதா? நம்ம சட்டி பானையை உருட்டிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அல்லாஹ்வை சிந்திங்க. புரியுதுன்னா? அல்லாஹ்வை சிந்திக்கிறதை விட, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், அல்லாஹ்வுடைய வல்லமையை சிந்திக்கிறதை விட அறிவு திறக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. குர்ஆனை கையில எடுத்து படிச்சு சிந்திச்சுக்கிட்டே இருந்தா அவ்வளவுதான். மண்டையில மட்டும் அறிவு இருக்காது, உடம்பெல்லாம் அறிவா போயிடும். யா அல்லாஹ், சஹாபாக்கள் எப்படி இவ்வளவு பெரிய அறிவாளியானாங்க? எல்லாம் குர்ஆன் தான். சரியா? நமக்கு எங்க புரியுது? ஸ்கூலுக்கு போனா, காலேஜுக்கு போனா, மாஸ்டர் டிகிரி படிச்சா, மண்ணாங்கட்டி டிகிரி படிச்சா அறிவு வரும்னு நம்ம நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆமா, மனிதனுடைய அனுபவத்தை படித்து அனுபவத்தை போய் அறிவுன்னு சொல்றான் மனுஷன். அறிவுன்னு ஏத்துக்கிறதுக்கு யோசிக்கிறான். கவனிங்க, எந்த அறிவு மனிதனை அவனது படைப்பாளனை அறிய உதவவில்லையோ, அவனது அத்தாட்சிகளை நம்பிக்கை கொள்ளவும் அவனது வசனங்களை ஏற்கவும் தூண்டவில்லையோ, அவனை விட துர்ப்பாக்கியவன் வேறு யார் இருக்க முடியும்? இதெல்லாம் அந்த துர்ப்பாக்கியம்னு அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு கோபமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறானே, அது ஏன் என்பதற்குரிய அந்த விளக்கங்கள் தான். கவனிங்க, எந்த அறிவு மனிதனை அவனது படைப்பாளனை அறிய உதவவில்லையோ, மனிதன் தனது படைப்பாளனை அறிய உதவவில்லையோ, அவனது அத்தாட்சிகளை நம்பிக்கை கொள்ளவும் அவனது வசனங்களை ஏற்கவும் தூண்டவில்லையோ, அவனை விட துர்ப்பாக்கியவான் வேறு யார் இருக்க முடியும்? அடுத்து 150வது படிப்பினை. மனிதர்கள் ஒருவரை துர்ப்பாக்கியவான் என்று முடிவு செய்வதால் அவன் துர்ப்பாக்கியவான் ஆகிவிட மாட்டான். அப்ப காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? பிற மக்களை பார்த்து, முஸ்லிம் ஏழைகளை பார்த்து, அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வயஸ்கரூன மினல்லதீன ஆமனு வல்லதீன தகவ் ஃபௌகஹும் யௌமல் கியாமா. இந்த காஃபிர்கள் மூமின்கள் முஸ்லிம்களை பரிகாசம் பண்றாங்க. என்னென்னமோ எப்படியெல்லாம் அவர்களை நசுக்க முடியுமோ ஒடுக்க முடியுமோ ஒடுக்குகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், மறுமையில போனா தெரியுண்டா எது நற்பாக்கியம் எது துர்பாக்கியம் என்று. திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. மனிதர்கள் ஒருவரை துர்ப்பாக்கியவான் என்று முடிவு செய்வதால் அவன் துர்ப்பாக்கியவன் ஆகிவிட மாட்டான். மாறாக அல்லாஹுவையும் அவனது ரசூலும் யாரை துர்ப்பாக்கியவான் என்று சொன்னார்களோ அவன்தான் உண்மையான துர்பாக்கியவான். அவனது துர்பாக்கியத்தை உலக செல்வங்கள் எல்லாம் அல்லது உலகமளவு தங்கத்தை எல்லாம் மீட்பு தொகையாக கொடுத்து போக்கிவிட முடியாது. அல்லது யாரின் பரிந்துரையை கொண்டும் அவன் தனது துர்பாக்கியத்திலிருந்து தப்பித்து விட முடியாது. அல்லது யாரின் உதவியை கொண்டும் அவன் தனது துர்பாக்கியத்திலிருந்து வெளியேறி நற்பாக்கியம் அடைய முடியாது. அல்லது யாரும் அவனை அந்த துர்பாக்கியத்திலிருந்து காப்பாற்றி விட முடியாது. அல்லாஹ் நம்மை அத்தகைய துர்பாக்கியத்திலிருந்து பாதுகாப்பானாக.
இப்ப அது சம்பந்தப்பட்ட வசனங்களை ஒன்று ஒன்றா பாருங்க இன்ஷா அல்லாஹ். واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. இன்னும் ஒரு நாளை அஞ்சுங்கள், அதில் ஒரு ஆன்மா வேறு ஒரு ஆன்மாவுக்கு எதையும் பலனளிக்காது, இன்னும் அதனிடமிருந்து பரிந்துரை ஏற்கப்படாது, இன்னும் அதனிடமிருந்து மீட்பு தொகை வாங்கப்படாது, அவர்கள் எவராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், وَاتَّقُوا يَوْمًا لَا تَجْزِي نَفْسٌ عَنْ نَفْسٍ شَيْئًا وَلَا يُقْبَلُ مِنْهَا عَدْلٌ وَلَا تَنْفَعُهَا شَفَاعَةٌ وَلَا هُمْ يُنْصَرُونَ. இன்னும் ஒரு நாளை அஞ்சுங்கள், அந்நாளில் ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவிற்கு எதையும் பலனளிக்காது, இன்னும் அதனிடமிருந்து மீட்பு தொகை நஷ்ட ஈடு ஏதும் ஏற்கப்படாது, இன்னும் பரிந்துரை அதற்கு பலனளிக்காது, இன்னும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். ஒன்றும் எல்லா வகையிலும் க்ளோஸ் டோர். மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபாருன் ஃபலன் يقبل من أحدهم ملء الأرض ذهبا ولو افتدى به أولئك لهم عذاب أليم وما لهم من ناصرين. நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து இன்னும் அவர்கள் நிராகரிப்பாளர்களாகவே இருந்த நிலையில் இறந்து விடுகிறார்களோ, டெத் மௌத்தாகி விடுகிறார்களோ, அவர்களில் ஒருவரிடமிருந்தும் அவரது குற்றம் மன்னிக்கப்படுவதற்காக பூமி நிறைய தங்கத்தை அவர் மீட்பு தொகையாக கொடுத்தாலும் அறவே அது அங்கீகரிக்கப்படாது. அவர்கள் துன்புறுத்தும் தண்டனை அவர்களுக்கு உண்டு, இன்னும் உதவியாளர்களில் ஒருவரும் அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள். அதே போல அல்லாஹு தஆலா கூறுகிறான், வலவ் அன்ன லிகுல்லி நஃப்ஸின் ظلمت ما في الأرض لافتدت به وأسروا الندامة لما رأوا العذاب وقضي بينهم بالقسط وهم لا يظلمون. இன்னும் அநியாயம் செய்த ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் பூமியில் உள்ளவை அனைத்தும் சொந்தமாக இருந்தால் அந்த ஆன்மா தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவற்றை மீட்பு தொகையாக கொடுத்து தன்னை விடுவித்து விடும். முடியுமா? இருக்கா? சாத்தியமா? இன்னும் அவர்கள் தண்டனையை கண்ணால் காணும்போது துக்கத்தை மறைத்துக் கொள்வார்கள். இன்னும் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக தீர்ப்பளிக்கப்படும். இன்னும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹு அக்பர். மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், வலவ் அன்ன லில்லதீன ظلموا ما في الأرض جميعا ولو أن لكل نفس ظلمت ما في الأرض لافتدت به سريا ولو أن للذين ظلموا ما في الأرض جميعا ومثله معه لافتدوا به من سوء العذاب يوم القيامة وبدا لهم من الله ما لم يكونوا يحتسبون. கவனிங்க, வசனம் சூரா எண்ணு, அதே போல வசன எண்ணு எல்லாமே நம்ம எழுதியிருக்கோம். எல்லாம் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வைத்து திரும்ப திரும்ப படிங்க. இந்த வசனம் பாருங்க, எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை நிறைந்த வசனம் சொல்லி, நிச்சயமாக பூமியில் உள்ள அனைத்தும் அதனுடன் அது போன்றதும், அதை டபுள் மடங்கு. சரியா? அநியாயம் செய்தவர்களுக்கு இருந்தால், அதாவது யார் அநியாயம் செய்தவர்கள் என்றால் ஷிர்கு, குஃப்ரு, பொய்ப்பித்தல், புறக்கணித்தவர்கள் இருந்தால் மறுமை நாளில் கெட்ட தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள அவர்கள் இதை பிணை தொகையாக கொடுத்து தங்களை விடுவித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் அவர்கள் எண்ணி பார்த்திருக்காத அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் மறுமை நாளில் அவர்களுக்கு முன்னால் வெளிப்பட்டுவிடும். நினைத்தே பார்த்திருக்க மாட்டான், இப்படிலாம் ஒரு செயலை செய்திருந்தோமோ, இதெல்லாமா கணக்கில் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. புரியுதா? ஒரு தர்கால போய் ஒரு விளக்கை ஏத்தினா போதுங்க, ஒரு தர்கால போய் அந்த தர்காவுடைய சுவற்றை தொட்டு தடவுனா போதும், அங்க தர்காக்கு போறதுனால பரக்கத்துன்னு நம்பினா போதும், அங்க தர்கால கொடுக்கிற சாப்பாட்டுல ஒரு பரக்கத்து இருக்கு, அங்க போய் நின்று துவா கேட்டா அந்த துவாவுக்கு ஒரு பிரதிபலிப்பு இருக்கு, அங்க போய் அந்த அவுலியா கபரு பக்கத்துல உட்கார்ந்தா ஒரு நிம்மதி இருக்கு, ஒரு நோய் நிவாரணம் இருக்குன்னு நம்பினா போதும். அப்படி செஞ்சா போதும். அதுக்கு பிறகு 1000 ஹஜ்ஜி செஞ்சிருந்தா என்ன, உம்ரா செஞ்சிருந்தா என்ன, எவ்வளவு தான தர்மம் செஞ்சிருந்தா என்ன, இப்படித்தான் ஷிர்க் இருக்குது. இன்று பலர் அதை அறியாமல் செய்வது, அதை உணராமல் செய்வது அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் எவ்வளவு மலிந்திருக்கு பாருங்க. அது மட்டுமா? நான் சொன்னா இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆவீங்க. இன்றைக்கு எத்தனை முஸ்லிம்களுடைய வீடுகள்ல தெரியுமா,
மக்கா மதீனா படத்தை பரக்கத்துக்குன்னு மாட்டி வச்சிருக்கிறாங்க. காபத்துல்லா வாசல்ல அங்க அந்த சைனாக்காரன் செஞ்சு 5 ரியால் 10 ரியால் 50 ரியாலுக்கு விற்கிறத அதை கொண்டு வந்து வீட்டில் மாட்டிக்கொண்டு பரக்கத்துன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் தர்கா படம், அஜ்மீர் தர்கா, நாகூர் தர்கா, அப்புறம் பக்தாது தர்கான்னு படத்தை மாட்டி கடைசியில் மஸ்ஜித் நபவி படத்தை மாட்டி வியாழக்கிழமை அதுக்கு மல்லிகைப்பூ வச்சு ஊதுபத்தி வைக்கிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அதே போல முஹம்மது, அலி, ஹசன், ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் சொல்லிட்டு 5 பேருடைய பேரையும் எழுதி வச்சு அதுல சந்தனத்தை தடவி வைக்கிறது, அதை பார்த்து பரக்கத்து, அதை எழுதுனா வீட்டுக்கு பாதுகாப்பு, எப்படிலாம் நம்பிக்கை பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால அல்லாஹுவை பொறுத்த வரைங்க இந்த நம்பிக்கையில உள்ள கோளாறுக்கு there is no excuse. அதுக்கு மன்னிப்பு, அதுக்கு சரி என்று ஒரு அல்லாஹ்வுடைய சகிப்பு என்பது இருக்காது. புரியுதுங்களா? கவனிச்சுக்குங்க. இன்றைக்கு மக்கள் அவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்து ஒரு வீட்டில் ஒரு ஆள் உயரத்துக்கு ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருந்தாங்க. நான் பார்த்துட்டு இது என்னங்கன்னு கேட்டேன். இது காபா வாசல் அஜர்த்து அப்படின்னாங்க. காபா வாசலா? அதை எப்படிங்க நீங்கள் கழட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். காபா வாசல்ல நீங்க எப்படிங்க கழட்டிட்டு வந்தீங்க? அவ்வளவு போலீஸ் இருப்பாங்களே, அது எப்படிங்க உங்களை ஃப்ளைட்டில் விட்டா? அது எப்படிங்க அரபுகாரன் உங்களை விட்டா? காபா வாசலை எப்படிங்க நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். ஈஹி அப்படின்னு சிரிச்சார். என்னங்க காபா வாசல்னு சொன்னீங்க, கேட்டா சிரிக்கிறீங்க. இல்லை அஜரத்து, இது காபா வாசல் மாதிரி அஜரத் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த பாருங்க, காபாக்கு ஒரு வாசல் தான் இருக்கு, அது காபால இருக்கு. அந்த காபாவுடைய வாசலையே தொட்டு பரக்கத்துன்னு நம்ம நம்பக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது அந்த காபாவுடைய வாசல் மூலமா பரக்கத்தை தேடக்கூடாது. அங்க நின்று அல்லாஹ்விடத்துல துவா செய்யலாம். அந்த துவாவுக்கு தான் பரக்கத். புரியுதுங்களா? அந்த பிளேஸ்ல அந்த காபா, புரியுதுங்களா? அதை கழட்டிட்டு நீங்க ஊருக்கு எடுத்துட்டு வந்துட்டா கூட அதுல நீங்க பரக்கத்துக்கு நம்ப கூடாது. புரியுதா? அப்படி இருக்கும் பொழுது எவனோ ஒரு சைனாக்காரன் செஞ்ச ஃப்ரேம காபத்துல்லான்னு வாங்கிக்கிட்டு வர்றீங்க, காபத்துல்லாவுடைய கதவுன்னு வாங்கிட்டு வர்றீங்க, அதை வீட்டில் பறக்கத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு திருப்திக்கு மாட்டி வைக்கிறீங்களே, அப்போ உங்களுடைய தொழுகை எதுக்கு? நீங்க ஓதுற குர்ஆன் எதுக்கு? நீங்க செய்யற சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ங்கற திக்ர் எதுக்கு? அப்ப செய்யற இபாதத்து மேல நம்பிக்கை வரல. நம்பிக்கை எதன் மேல வரணும்? அல்லாஹ்வின் மீது வரணும். அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய இபாதத்து மேல நம்பிக்கை வரணும். இன்றைக்கு பாருங்க, குர்ஆன் வசனங்களை வீட்டில் மாட்டி வைத்துக் கொண்டு தொழுகை மேல துஆக்கள் மேல இல்லாத நம்பிக்கை எழுதப்பட்டு மாட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் மேல வச்சிருக்கிறாங்க. ஓதக்கூடிய குர்ஆன் மேல நம்பிக்கை இல்லை, மாட்டப்பட்ட குர்ஆன் வசனத்தின் மேல நம்பிக்கை இருக்குது. எவ்வளவு பெரிய மக்களுடைய அறியாம மோட்டிகத்தில் இருக்காங்க பாருங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்காங்க, எப்படி தெரியுமா? கருப்பு கலர்ல டப்பா வாங்கிட்டு வருவாங்க. என்னங்கன்னு கேட்டா இது காபத்துல்லாங்க. காபத்துல்லா, அதே காபத்துல்லா இவ்வளவு சின்னதா போச்சு. இல்ல ஹஜ்ரத், காபத்துல்லா மாதிரி ஹஜ்ரத். இது எதுக்குங்க வச்சிருக்கீங்க? சும்மா ஒரு பரக்கத்துக்கு வச்சிருக்கோம் ஹஜ்ரத். இதை வைக்கிறது ஒண்ணுதான் பரக்கத்துன்னு நம்பி ஒரு சிலை, அதாவது சிலை வணங்கிகள் வைக்கிறாங்க பாருங்க, சிலை, அந்த சிலையை கொண்டாந்து வைக்கிறது ஒண்ணுதான். ஷிர்க்கு தான், புரிஞ்சுக்குங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் 151வது படிப்பினையிலிருந்து நாளைக்கு பார்ப்போம். புரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லி என்னையும் சேர்த்து குழப்பாதீங்க. புரியுதா? 126லேருந்து ஆரம்பிச்சு கடைசியில 140 வரைக்கும் போனோம். கடைசியில் 141 அவங்க சொன்னதுதான் கரெக்ட். சரியா? அல்லாஹ் மிகப்பெரியவன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். டைம் ஆயிடுச்சு, 2 நிமிஷம் அதிகமா. இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்வில மீண்டும் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் மூமின்களாக, முஸ்லிம்களாக, அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்த நல்லவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். காசாவுடைய மூமின்கள் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்தருள்வானாக, மகத்தான வெற்றியை தந்தருள்வானாக. ஜியோனிச யஹூதிகளையும் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்தொழிப்பானாக. அவர்களுக்கு மாபெரும் இழிவை, அழிவை, நாசத்தை, நஷ்டத்தை தருவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். ஆமாம், திக்ரா இருக்கட்டும், குர்ஆனா இருக்கட்டுமா, நாவு அசையணும். வெறும் மனசில் அப்படியே அது நினைக்கிறது தான். நினைக்கிறது திக்ராவாது. நினைக்கலாம், அதுவும் ஒரு இபாதத்து தான். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த திக்ர், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ திக்ரன் கஸீராங்கிறது
நாவு அசையணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அதே போல் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி நம்ம ஆழ்ந்து சிந்திக்கிறோம், அது தனி நன்மை. அல்லாஹ்வுடைய புகழ மனசுலேயே நம்ம திக்ர் செய்யலாம். எங்கே நாவால் மொழிய முடியாதோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம மனசில் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு இருக்கலாம். மற்றபடி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று நாவை அசைச்சு தான் நம்ம சொல்லணும். அதே போல் தொழுகையில் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா தக்பீர் கட்டணும்னு அப்படியே கம்முன்னு இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் மனசில் ஓதிக்கிட்டு இருக்கணும். மனசில் ஓதுறதுக்கு ஒன்று கிடையவே கிடையாது, நாவு அசையணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான். வேலை செய்யும்போதுனா அது மனதுல வந்துட்டே இருக்கு சார். அப்படி செய்யலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ். ஐயாக்கும் முதல்ல அந்த மாதிரி உங்களுடைய ஈமான பலவீனப்படுத்தக்கூடிய மக்களோட உங்களுடைய நட்புகளையோ அறிமுகங்களையோ வைத்து கொள்ளாதீங்க. அப்படியே உறவுகளில் உள்ளவங்க பேசுனாங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய பேச்சு எவ்வளவு ஒரு ஆபத்தான பேச்சுங்கிறத நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க. சரிங்களா? கல்வி என்பது எந்த கல்வியை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக வாழ்க்கையில் எதை முடிவு செய்தானோ அதுக்கு மேலே அல்லாஹ் கொடுத்துட மாட்டான். புரியுதுங்களா? இது ஆகிரத்துடைய கல்வி. நான் ஆகிரத்துக்காக படித்தேன், உலகத்துக்காக படிக்கல. அதனால் எனக்கு அல்லாஹ் தக்தீரில் என்ன முடிவு செஞ்சுருக்கிறானோ அந்த ரிஸ்க்கை என்னிடத்திலிருந்து யாரும் பறித்திட முடியாது. இந்த கல்வியுடைய கண்ணியத்தை நீங்கள் மறுமையில் போனால் தான் உணர முடியும். அல்லாஹ்வை அறியாமல் அவனுடைய வசனங்களை அறியாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய அறியாமை எவ்வளவு ஒரு இழிவான ஒரு மோசமான அறியாமைங்கிறத நீங்கள் கபரில் போனால் புரிஞ்சுப்பீங்க. அல்லது நீங்கள் குரானை எடுத்து முதல்ல படிங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு இதனுடைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காம போனதை பற்றி நீங்கள் கவலைப்படுறது அப்படின்னு சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ் இந்த கல்வியை கொண்டு தான் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்புனா, இந்த கல்வியை கொண்டு தான் சஹாபாக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட விலகிருங்க. நீங்கள் உங்களுடைய பொருளாதார உலக கல்வியை படிச்சிங்கன்னா எந்த இடத்துல போகிறீங்களோ அந்த படிப்புக்கு தகுந்த இடத்துல உங்களுக்கு வேலை மட்டும்தான் கிடைக்கும், ஆனால் கண்ணியம் கிடைக்காது. ஆனால் இந்த மார்க்க கல்வியை படித்தா உலகமெல்லாம் எல்லா மக்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுப்பான். அப்போ துன்யாலேயே இப்படிப்பட்ட கண்ணியம்னா ஆகிரத்தில் எப்பேற்பட்ட கண்ணியம் இருக்கும்? சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் அப்போது நாளைக்கு அமர்வில் சந்திப்போம்மா. இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் இருந்தால் நாளைக்கு கூட கொஞ்சம் கரெக்டாக டயத்தில் ஆரம்பிச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் அதில் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம கேள்வி பதிலுக்காக ஒதுக்கிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.